டிரான்சிட் ஏபி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிரான்சிட் TRANSIT டிரான்சிட் ஏபி அப்படின்றது. டிரான்சிட் வாரண்ட் கேள்விப்பட்டிருக்கோங்க, எங்கன்னு பார்த்து சொல்லுங்கள். டிரான்சிட் ஏபி கேள்விப்பட்டவங்க சொல்லுங்கள். டிரான்சிட் வாரண்ட் ரிலேட்டடாக பேசுகிறது வந்து ரூல் 6 சப் ரூல் 13 ஆஃப் தமிழ்நாடு கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 2019. ரூல் 6 சப் ரூல் 13 ஆஃப் தமிழ்நாடு கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 2019 டிரான்சிட் வாரண்ட்டை பற்றி பேசுவாங்க. இது பிடி வாரண்ட்டுக்கும் டிரான்சிட் வாரண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பிடி வாரண்ட்டும் டிரான்சிட் வாரண்ட்டும் வித்தியாசம் இருக்கிறது. இது வந்து இந்த அவுட் சைட் த ஸ்டேட்னு சொல்லுவாங்கள்ல, அது ரிலேட்டடாக வரும்போது தான் இந்த டிரான்சிட் ரிலேட்டடாக பேசுவோம். இப்போ டிரான்சிட் ஏபி ரிலேட்டடாக வருவோம். டிரான்சிட் ஏபி என்ன சொல்லுதுன்னா, ஒரு இலிஸ்ட்ரேஷனாக சொல்கிறேன், அந்த கொஸ்டின்ஸு நீங்கள் நோட் பண்ணிக்கிறேன்னா நோட் பண்ணிக்கோ. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் ஒரு ப்ராப்ளம். ஹஸ்பண்ட் வந்து வாழ்கிறது வந்து பெங்களூர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்கிறாங்க பெங்களூர். சப்சிக்வெண்ட்டாக ஃபைட்டு நடக்குது. தேர் ஆஃப்டர் ஒய்ஃப் வந்து ராஜஸ்தான் போயிடுறாங்க. ராஜஸ்தானில் போயிட்டு அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர். இப்போ அக்யூஸ்ட் எங்கே இருக்கார்? ஹஸ்பண்ட் எங்கே இருக்கார்? ஒய்ஃபு ராஜஸ்தான், ஹஸ்பண்ட் பெங்களூரில் இருக்கார். ஹஸ்பண்ட் என்ன பண்ணிடுறாரு, போயிட்டு செஷன்ஸ் கோர்ட்டில் போயிட்டு ஏபி ஃபைல் பண்ணி ஏபி வாங்கிடுறாரு. இதை சேலஞ்ச் பண்ணி அந்த ஒய்ஃப் வராங்க. இதுதான் ஷார்ட் ஸ்டோரி. இதுதான் கேள்வி. வெதர் த அவுட் சைட் த ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது பெங்களூர் வேறு ஸ்டேட்டு, ராஜஸ்தான் வேறு ஸ்டேட்டு, கன்ஃபார்மாக மாட்டுக்கிறது இல்லைல்ல. இப்போ அவுட் சைட் த ஸ்டேட்டுக்கு கீழே வேறு ஒரு ஸ்டேட்டில் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணப்படுது. இப்போ அந்த செஷன்ஸ் கோர்ட்டு வெதர் என்டைட்டில் டு கிராண்ட் ஏபி ஆர் நாட். நீங்கள் மதுரையில் தமிழ்நாட்டில் அஃபென்ஸ் கமிட் பண்ணுறீங்க மேடம், பாம்பேயில் போயிட்டு நீங்கள் ஏபி வாங்குறீங்க மேடம், உங்களுக்கு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆனது தமிழ்நாடு மேடம், வாங்கலாம். எந்த ப்ரொவிஷன்ஸ் கீழே சார் வாங்குவீங்க? ஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் எங்கேனாலும் வாங்கிக்கலாம். வேறு ஸ்டேட்டில் இருக்கார், இந்த ஸ்டேட்டில் அஃபென்ஸ் கமிட் பண்ணிட்டாரு, அப்போ உங்களுக்கு வந்து காப்பீஸ் அதாவது இந்த கேஸோட ஹிஸ்ட்ரி தெரியாது அந்த ஜட்ஜுக்கு. நீங்கள் சொல்கிறது தான் ஹிஸ்ட்ரி, கரெக்டாக? நீங்கள் சொல்கிறது தான் எஃப்ஐஆர், நீங்கள் சொல்கிறது தான் ஹிஸ்ட்ரி எல்லாமேவா? அப்போ உங்களுக்கு அது ரிலேட்டடாக தெரியாமல் அவங்க ஒரு ஏபி கொடுத்தா எப்படி இருக்கும்? அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஜாலியாக? இதுக்கடுத்து என்னன்னா, நான் தமிழ்நாட்டில் அஃபென்ஸ் கமிட் பண்ணால் பாம்பே போவேன், பாம்பேயில் போய்ட்டு ஒரு ஏபியை போடுவேன், ஜாலியாக இருப்பேன், எனக்கு பெயில் கொடுத்துட்டாங்க, ஏபி கொடுத்துட்டாங்க, யாரையும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, கரெக்டாக? அப்புறம் எதுக்கு ஜூரிஸ்டிக்ஷனல் கோர்ட்டில், ஹை கோர்ட்டில் வந்து ஹானரபிள் ஹை கோர்ட்லேயோ இல்லை செஷன்ஸ் கோர்ட்லேயோ வந்து எதுக்கு ஏபி ஃபைல் பண்ணிகிட்ருக்கோம்? என்ன அஃபிடேவிட் சார் கொடுப்பீங்க? தேடுறாங்க, ஓகே சரி கொடுக்குறாங்க, ஆப்போசிட்டில் அப்ஜெக்ஷனே இருக்காதே. உங்களுக்கு அப்ஜெக்ஷனே இருக்காதே சார் ஏபி கேட்கும் போது. நீங்கள் மட்டும் தானே போடுமே, நம்ம அசால்ட்டாக வாங்கி ஈஸியாக வாங்கிடுவீங்களா? நான் வெறும் ஏபி தான் கேட்டிருக்கேன், டிரான்சிட் ஏபியை பற்றி இன்னும் பேசவே இல்லை நான், வெறும் ஏபி. மேடம் 438 ஆஃப் சிஆர்பிசி, 482 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் எடுத்து படிங்க. நம்ம ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஹைகோர்ட்டில் மட்டும் ஏபி கொடுப்பான்னு நினச்சிடாங்க. When any person has reason to believe that he may be arrested on the accusation of having committed a non-bailable offence, he may apply to the High Court or the Court of Session for the direction under this section, and that court may, if he think fit, direct that in event of such arrest, he shall be released on bail. Okay madam? Concurrent finding இருக்கும். இப்போ பெயில் ஏபி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஏபி இப்படி கொடுத்துட்டானா, அப்ஜெக்ஷன் ஆப்போசிட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏபி வாங்கிடுவீங்க. அப்போ அந்த அடிப்படையில் வந்து இவர் வாங்கிறாரு, இதை சேலஞ்ச் பண்ணி போகும்போது தான் ஒரு அவுட் சைட் த ஸ்டேட்டுக்குள்ள அவுட் சைட் த ஸ்டேட்டில் போயிட்டு ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு ஒரு ஹை கோர்ட்டோ ஒரு செஷன்ஸ் கோர்ட்டோ கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது, இந்த சைடு என்ன கண்டிஷன் ஹஸ்பண்ட் சைடு வருதுன்னா, அங்கே வந்து ஜூரிஸ்டிக்ஷனல் கோர்ட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லலை. இப்போ நான் படிச்சு காட்டணும் ஜூரிஸ்டிக்ஷனல் இல்லை, ஜூரிஸ்டிக்ஷனல் ஹை கோர்ட்டோ செஷன்ஸ் ஜட்ஜுன்னு சொல்லலை, அதனால் நான் வாங்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறான். அப்போ டிரான்சிட் ஏபி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். டிரான்சிட் ஏபினா டெம்பரவரி ஏபி, தட் இஸ் டிரான்சிட் ஏபியோட மீனிங். டிரான்சிட் மீன்ஸ் டெம்பரவரி. டெம்பரவரியாக ஒரு ஏபி கொடுக்கலாமா? ஏபியோட வேலிடிட்டி என்ன? தட் மீன்ஸ் ஆன்டிசிபேட்டரி பெயிலோட வேலிடிட்டி என்ன? 15 days. ஐ லைக் இட். ஏபி 15 days தான் வேலிடு. நான் ஏபியோட வேலிடிட்டி என்னன்னு கேட்டேன். நீங்கள் சொல்கிறது கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறது, நான் சொல்கிறது ஏபியோட வேலிடிட்டி என்ன. இப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்துட்டாங்க, வித்தவுட் கண்டிஷன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இல்லுஸ்ட்ரேஷனாக சொல்கிறேன், அதோட வேலிடிட்டி என்ன? எனிவன்? கண்டிஷன் ஒபேபிள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அப்போ கேன்சலேஷன் ஆஃப் பெயிலாம் நீங்கள் போடுற தேவையில்லை. வேலிடிட்டி எவ்வளவு? ஒரு ஏபி வாங்குகிறோம்ல, அடிக்கடி நிறையா ஏபி வாங்கியிருப்பீங்கன்னு நீங்கள், ஆன்டிசிபேட்டரி பெயிலாம் நம்ம அதிகமாக வாங்குறது தான், அதோட வேலிடிட்டி என்ன? அது சப்சிக்வெண்ட்டாக அதோட ப்ரொசீஜர் பார்த்துருக்கீங்களா? அடுத்து என்ன பண்ணுவாங்க?
நம்மளுக்கு வேலை நம்ம ஏபி வாங்கியிருந்தாச்சு, கீழே அவங்க பார்த்துக்கோங்க. அது ட்ரையல் கோர்ட் அட்வொகேட்ஸோட வேலை. சூரிட்டி ஏற்றுவீங்க சார். சூரிட்டி ஏற்றி அதில் கையெழுத்து யார் யார் போடுவாங்க, அந்த பாண்டு அதை வச்சுக்கோங்க. இப்போ நான் கேட்குறது வந்து இந்த டிரான்சிட் ஏபின்றது வந்து வேலிடிட்டி வந்து டெம்பரரின்னு சொல்லிட்டேன். அப்போ ஏபியோட வேலிடிட்டி, ஜென்ரல் ஆன்டிசிபேட்டரி பெயிலோட வேலிடிட்டி என்ன, அன்டில் இட் இஸ் கேன்சல் ஆர் கன்க்ளூஷன் ஆஃப் தி ட்ரையல். ட்ரையல் கன்க்ளூட் ஆகிற வரைக்கும். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொன்னேன் ஆனால் எனக்கு கேட்கலையே, நீங்கள் சொன்னது எனக்கு கேட்கலையே, அதான் சொன்னேன், ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கன்னு. கரெக்டு தானே மேடம்? கன்க்ளூஷன் ஆஃப் தி ட்ரையல். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏபி வாங்கிட்டாங்க, அதை வந்து சார்ஜ் ஷீட் போட்டோடனே முடிஞ்சிடும், அதுக்கடுத்து நம்ம பெயில் தான் போடணும், அவர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா நோ. அன்டில் கேன்சலேஷன், அதை கேன்சல் பண்ணுற வரைக்குமோ ஆர் கன்க்ளூஷன் ஆஃப் தி ட்ரையல் கன்க்ளூட் ஆகிற வரைக்கும் அந்த ஏபி வில் சஸ்டெயின். இது ரிலேட்டடாக சொன்னது வந்து சுசீலா அகர்வால் கேஸ் தான் ஃபேமஸ் கேஸ்லாம். இன்னொரு ஏபின்னொன்னே ஆன்டிசிபேட்டரி பெயில்னொன்னே 2 கேஸில் எல்லா பேருக்குமே ஞாபகம் வரும். ஒன்று சுசீலா அகர்வால் கேஸ், இன்னொன்று சுசீலா அகர்வால் வர்சஸ் ஸ்டேட் என்சிடி ஆஃப் டெல்லி வந்து 2020 கேஸ்லாம். அதுக்கு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் கிரிமினல் வந்து 7281 ஆஃப் 2017. இது வந்து டிசைடட் வந்து 29/1/2020. சுசீலா அகர்வால் கேஸில் தான் செட்டில் ஆன ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, அப்பெக்ஸ் கோர்ட் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, அப்பெக்ஸ் கோர்ட் வந்து there is no time limit for AB. ஏபிக்கு வந்து டைம் லிமிட் எதுவும் கிடையாது. அன்டில் டிஸ்போசல் ஆர் கேன்சலேஷன் வரைக்கும் ஏபி இஸ் வேலிட், அது வரைக்கும் அது சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6 months அந்த 15 days இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேவா? இன்னொரு ஃபேமஸ் கேஸில் என்ன, ஏபினாலே இதை தான் சொல்லுவாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில்னாலே இந்த கேஸில் தான் சொல்லுவாங்க. எனிவன் கேரளா ஹைகோர்ட்ஸ், நம்ம கண்டிஷன்ஸ் பிகே சாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அதானே சார்? அந்த கேஸில் எதுக்கு சார் ஃபேமஸ்ஸு? கண்டிஷனும் ஒபே பண்ணலன்னா பெயிலை கேன்சல் பண்ணேனா, அது அந்த பெயில் ஆர்டர்லேயே இருக்கும்ல, எல்லா பெயில் ஆர்டர்லேயே இருக்குல்ல. பிகே சாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா என்ன சொல்லுது? சைலன்ஸ். கைட்லைன்ஸ் என்ன கைட்லைன்ஸ் சார்? நம்ம எல்லா பெயில் ஆர்டர்லையுமே போட்டிருப்பாங்க, நம்மளும் வாங்குவோம். பிகே சாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாவோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. என்ன தான் இந்த கண்டிஷன்ஸ்? அது தெரிஞ்சாலே நீங்கள் அக்யூஸ்ட்டை சொல்லுங்க, இந்த கைட்லைன்ஸ்லாம் இருக்குப்பா ஃபாலோ பண்ணுப்பான்னு. என்ன கண்டிஷன்ஸ்? யாரெல்லாம் பெயில் வாங்கின பர்சன்ஸ், யாரெல்லாம் பெயில் வாங்கினதில்ல இன்ன வரைக்கும் ஆர்டரு? இப்போ எல்லா பேரும் வாங்கிட்டீங்க, தூக்கலைல கையே. ஓகே, ஆஸ் வந்து இதோட வேலிடிட்டியை பற்றி பேசணும். இன்னொன்று வந்து பிகே சாஜி கேஸ் என்ன சொல்லலாம், ஈவன் தோ பெயில் கிராண்டட் பை ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தால் கூட இட் கேன் பி கேன்சல்டு பை ஜேஎம் லெவல்லே கேன்சல் பண்ணலாம். நீங்கள் வந்து கண்டிஷனை ப்ரீச் பண்ணிட்டார், ஒபே பண்ணலைன்னா நீங்கள் அங்கே எந்த கோர்ட்டு கீழே போய் நீங்கள் இது வாங்குறீங்களா அந்த கோர்ட்லேயே நீங்கள் ஃபைல் பண்ணி அதை கேன்சலேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் கொடுத்தனால சுப்ரீம் கோர்ட்டிட்ட தான் வந்து அதை கேன்சலேஷன் பண்ணணும்னு தேவை கிடையாது, அந்த கோர்ட்லேயே நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் போட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ த பெயில் ஹஸ் பீன் கிராண்டட் பை ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆல்சோ இட் கேன் பி கேன்சல்டு பை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், கன்சர்ன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் பிகே சாஜி கேஸில். பிகே சாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இப்போ வந்து இன்னொரு கேஸில் ஏபிக்கு ஃபேமஸ் கேஸ்லனா யாருமே என்ன சொல்லலை, குருபக் சிங் சிபியா 1982 SCC பேஜ் நம்பர் 565. இதில் அந்த ரீசன் டு பிலீவை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ரீசன் டு பிலீவ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. குருபக் சிங் சிபியா 1982 SCC பேஜ் நம்பர் 565. இதில் தான் இந்த நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் தி ஆன்டிசிபேட்டரி பெயிலை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் அந்த ரீசன் டு பிலீவ் இருக்குல்ல, இந்த ரீசன் டு பிலீவை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் யூ ஆர் என்டைட்டில்ட் ஃபார் ஆன்டிசிபேட்டரி பெயில். ஓகேவா? இது ரிலேட்டடாக ஒன்று வரும்போது ஒரு வாரண்ட் ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க மேலே, வெதர் யூ ஆர் என்டைட்டில் ஃபார் ஆன்டிசிபேட்டரி பெயில், கோர்ட்டு வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க உங்கள் மேலே, ஒரு பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க, வெதர் யூ ஆர் என்டைட்டில் ஃபார் ஆன்டிசிபேட்டரி பெயில், யூ ஆர் நாட் என்டைட்டில் சார். பெயிலபிள் வாரண்டில் பெயில் அப்பயே கொடுத்துருப்போங்க, எதுக்கு ஏபி வரீங்க? அங்கே தான் உங்கள் ரிகோர்ஸ் இருக்கே. வாரண்ட் இஷ்யூ பண்ணுறது இஸ் நாட் அ சைன் குவா நான் ஃபார் தி இது. ரீசன் டு பிலீவ் என்ன, உங்களுக்கு அரெஸ்ட் வரும் அப்படின்றீங்க. வாரண்ட் கேஸில் பெயிலபிள் வாரண்ட்னா நீங்கள் பெயில் கொடுத்தே வாரண்டில் ரிலீஸ் ஆகிடலாம்ல சூரிட்டி. அங்கங்கே ரீசன் டு அப்ரிஹென்ஷன் ஆஃப் அரெஸ்ட் எங்கே இருக்குது? இதுதான் ரீசன் கேட்டதே. இது ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் வேணுமா? ஓகே, டிரான்சிட் ஏபியை முடிச்சுட்டு இதை சொல்கிறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் இது தான். ஒரு வாரண்ட், ஒரு பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெயிலபிள் வாரண்ட்டுக்காக நீங்கள் ஏபி ஃபைல் பண்ணால் அது மெயின்டெனபிளான்னு கேட்டால் ஆன்சர் வந்து
நோ. ஏன்னா அங்கே பெயிலபிள் வாரண்ட்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவங்க சூரிட்டிஸை கொடுத்து செக்யூரிட்டிஸை கொடுத்து வந்துக்கலாம். அப்போ வந்து ரீசன் அப்ரியன்ஷன் ஆஃப் அரெஸ்ட் அங்கே இல்லை, அதனால நான் எங்களால் ஏபி அங்கே கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தட் இஸ் ஆன்சர். ஓகே, இப்போ வந்து இந்த டிரான்சிட் பெயிலுக்கு வந்துடும். இந்த டிரான்சிட் பெயில் வந்து என்னென்னா, இப்போ அந்த ஹஸ்பண்ட் போகிறார்ல, அப்போ ஒரு நான் ஜூரிஷனல், தட் மீன்ஸ் அவுட் சைட் த ஸ்டேட்டுக்கு வெளியில் நீங்கள் போயிட்டு ஒரு ஏபி கேட்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்க வேண்டியது டிரான்சிட் ஏபி, தட் மீன்ஸ் டெம்பரவரி ஆன்டிசிபேட்டரி பெயில். இது எது வரைக்கும் வேலிட்னா, அவங்க ஒரு 15 டேஸ் ஒரு 30 டேஸ் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. அந்த 30 டேஸுக்குள்ளே அந்த ஜூரிஷனல் இருக்குல்ல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெங்களூரில் இருக்காரா, ராஜஸ்தானில் போயிட்டு அந்த ஜூரிஷனல் கோர்ட்டில் போயிட்டு இவர் ஒரிஜினல் ஏபி ஃபைல் பண்ணலாம். தட் மீன்ஸ் ப்ராப்பராக ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபைல் பண்ணி அங்கே ஹீ கேன் சீக் ஃபார் ஆன்டிசிபேட்டரி பெயில். அது வரைக்கும் இது வேலிட். இது எதனாலனா, ஒன்ஸ் நான் போய் அங்கே தான் போய் வாங்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த இன்பிட்வீன் டைமில் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும், ஏபி. ஒன்ஸ் அரெஸ்டட் ஆன்டிசிபேட்டரி பெயில் பிகம்ஸ் இன்ஃபெக்சுவஸ். அந்த அடிப்படையில் சொல்கிறாங்க. ஓகே, ஆன்டிசிபேட்டரி பெயில் பெயிலபிள் அஃபென்சஸ்க்கு வருமா? ஆன்டிசிபேட்டரி பெயில் பெயிலபிள் அஃபென்சஸ்க்கு வருமா? தேவையில்லை. ஏன் சார்? அரெஸ்ட் பண்ணால் பெயில் கிடச்சிடும். பெயில் இஸ் அ ரைட், அதனால வராது. ஓகேவா, என்னால் சூரிட்டி கொடுக்க முடியல அப்படின்னா பெயிலபிள் அஃபென்சஸில் என்ன பண்ணலாம்? சரி, ஓன் பெயிலில் விடுறாங்களா, சரி, சூரிட்டி கொடுக்க முடியலன்னா எனக்கு சூரிட்டி இம்போஸ் பண்ணிட்டாங்க சார், பெயிலபிள் அஃபென்சஸில் சூரிட்டியில் விடலாமா விடக்கூடாதா? சூரிட்டியை கொடுத்துட்டு பெயிலபிள் அஃபென்ஸில் பெயிலில் போகணும்னு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லலாம். இப்போ சூரிட்டி கொடுக்க சொல்லலாம், என்னால் சூரிட்டி கொடுக்க முடியல, அடுத்து என்ன பண்ணலாம்? அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் மேக் பண்ணுமான்னு கேட்குறேன். இண்டிஜென்ட் பர்சன் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவாங்களா? எப்போ உங்களை இண்டிஜென்ட் பர்சன் சொல்லிட்டு கன்சிடர் பண்ணலாம்? இதுக்கு தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட் இருக்குது. 478 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் எடுத்திங்கன்னா அதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். when a person is unable to give bail bond within a week of date of his arrest, அரெஸ்ட் பண்ணதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே உங்களால் அந்த பெயில் பாண்டை கொடுக்க முடியல அப்படின்னா, தட் மீன்ஸ் சூரிட்டியை கொடுக்க முடியலன்னா, இட் ஷால் பி சஃபிஷியன்ட் கிரவுண்ட் ஃபார் த ஆஃபீஸர் ஆஃப் தி கோர்ட் ஆர் த கோர்ட் டு பிரசியூம் தட் ஹீ இஸ் அ இண்டிஜென்ட் பர்சன் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் திஸ் ப்ரொவிசோ. அந்த ப்ரொவிசோக்கு அடிப்படையில் ஒன்ஸு அவர்னால் சூரிட்டியை ஃபர்னிஷ் பண்ண முடியல அப்படின்னா, ஹீ இஸ் என்டைட்டில் டு ரிலீஸ் அண்டர் ஓன் பாண்ட். இப்போ நீங்கள் சொன்னால் ஓன் பாண்ட் வரும். அப்போ ஒரு வாரத்துக்குள்ளே என்னால் ஒரு சூரிட்டியை கொடுக்க முடியல, அரெஸ்ட் பண்ணதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே என்னால் சூரிட்டி சிப் கொடுக்க முடியல, யாரையும் சூரிட்டி எடுத்துகிட்டு வரலன்னா, ஐ எம் என்டைட்டில் டு ரிலீஸ் ஆன் ஓன் பாண்ட் ஆஸ் பர் தி ப்ரொவிசோ ஆஃப் தி 478 சப்செக்ஷன் 1 ப்ரொவிசோ. ஓகேவா, இந்த அடிப்படையெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு வாரத்தில் நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில. ஒரு பெயிலபிள் அஃபென்ஸ் கமிட் பண்ணிட்டு போன அக்யூஸ்ட் வந்து ஒரு வாரத்தில் நான் வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதோட ரீசன் இதுதான். 1 வீக், within a week of his arrest, date of arrest. அரெஸ்ட் ஆனதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே அவரால் சூரிட்டியை கொடுக்க முடியலன்னா அவரை ஓன் பாண்டில் ரிலீஸ் பண்ணணும். பிகாஸ் he is deemed to be a, that's all is an answer. இதுக்கு வேல்யூலாம் இல்லை சார், இதுதான் ரீசன். இது வச்சு இஸ் அ சஃபிஷியன்ட் கிரவுண்ட் சொல்லிட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். இந்த ப்ரொவிசோ ரீட் பண்ணி நீங்கள் காட்டினீங்கன்னா வந்துடும். இப்போ இந்த டிரான்சிட் பெயிலுக்கான கேஸ்லாம் சொல்லிடுறேன். டிரான்சிட் பெயிலுக்கு யாருக்கு, ஏபிக்கு புரியுதா புரியலையா? அதாவது நான் அரெஸ்ட் பண்ணப்பட்டு சப்சிக்வெண்ட்டாக அந்த இந்த இன்பிட்வீன் 15 டேஸுக்குள்ளே அவங்களை என்னை அரெஸ்ட் பண்ணிடுவான்றதை காட்டி என்னை அரெஸ்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நான் டிரான்சிட் ஏபி வாங்கிட்டு அந்த டிரான்சிட் ஏபியை போயிட்டு அங்கே ப்ராப்பராக ஆர்டினரி ஏபி வாங்கிக்கணும். ஓகேவா, ஒன்ஸ் ஆர்டினரி ஏபி வாங்கிட்டேன்னா இட் இஸ் வேலிட் ஃபார் டில் தி கன்க்ளூஷன் ஆஃப் தி ட்ரையல் ஆர் டில் இட் கேன்சலேஷன் வரைக்கும் வேலிட். ஆனால் இந்த டிரான்சிட் ஏபின்றது ஜட்ஜ்மெண்ட்ஸ் லாஸ் மூலமாக வந்தது. இந்த கேஸில் தான் ஃபேமஸ் கேஸ்லாம். டிரான்சிட் ஏபின்னு கேட்டாங்கன்னா அந்த கேஸில் தான் நீ எழுதணும். பிரியா இண்டோரியா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. பிரியா இண்டோரியா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 2023 INSC பேஜ் நம்பர் 1008. பிரியா இண்டோரியா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 2023 INSC 1008 அப்படி இல்லைன்னா 1008. ஓகேவா, இதுதான் டிரான்சிட் ஏபி ரிலேட்டடாக வந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். ஓகே மேம், நீங்கள் கம் அக்ராஸ் பண்ண மேஜர் சேஞ்சஸ் இத்தனை ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சா? பிஎன்எஸ்எஸ் வந்து பிஎன்எஸ் பிஎஸ்ஏலாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு டிசம்பர் 2023-25 அப்புறம் உங்கள் எல்லா பற்றியுமே தெரியும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன எடுத்துக்கலாம், கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் எடுத்துக்கலாம். கன்ஸ்ட்ரக்டிவாக எல்லா பற்றிக்குமே தெரியும், லா மேக் பண்ணாலே.
இப்போ வந்து 60 நாள் எடுத்துக்கலாம் கஸ்டடி. 90 நாளில் மொதல் 60 நாள் எவ்வளோ நாள் 60 நாள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் அதே 60 நாள் அஃபென்சஸ்லாம் மொதல் 40 நாள் எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டை வச்சுருங்க. அவர் சொல்கிற பாயிண்ட்டை யாராவது சப்ஸ்டாண்டேட் பண்ணுறீங்களா? அதாவது போலீஸ் கஸ்டடி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, இப்போ 60 நாள் எடுத்துக்கலாம், 40 நாள் எடுத்துக்கலாம் போலீஸ் கஸ்டடி அப்படின்றாங்க. கண்டினியூஸாக எடுத்துக்க முடியாது. அப்போ ஒரு இப்போ 20 நாள் இப்போ விட்டு பிரேக் விட்டு 20 நாள் எடுத்துக்கலாமா சார்? போலீஸ் கஸ்டடியோட டைம் லிமிட் இன்னும் 15 days தான். நீங்கள் எக்காரணத்தை கொண்டு 15 நாளை தாண்டி எடுக்க முடியாது. ஹோலாகவே அட்ட ஸ்ட்ரெச்சில் நீங்கள் 15 நாள் ஒரு கஸ்டடி. நான் ரொம்ப சிம்பிளாகனு சொல்கிறேன். போலீஸ் கஸ்டடி 15 days தான். அந்த 15 days அதில் மாற்றமே இல்லை. அது எப்படி பிரிச்சுக்கிறீங்க அப்படின்றது. வந்து சிஆர்பிசி பிஎன்எஸ்எஸ்ல சிஆர்பிசி எடுத்துக்கோம். சிஆர்பிசியில் 90 days ஆர் 60 daysன்னு 2 ஸ்லாப் இருக்கும். டெத் இம்ப்ரிஸ்மெண்ட், லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட், இம்ப்ரிஸ்மெண்ட் ஆஃப் 10 years ஆர் மோர் இருக்குமா? இப்போ நான் உங்களுக்கு அதில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். இப்போ ராபியரி இருக்குது. ராபியரியோட இம்ப்ரிஸ்மெண்ட் வந்து விச் மே பி எக்ஸ்டெண்டட் டு 10 years. அதுக்கு 60 days வருமா 90 days வருமா அந்த லிம்ப்பு? இல்லை சார், ராபேரிக்கு இம்ப்ரிஸ்மெண்ட் வந்து விச் மே பி எக்ஸ்டெண்டட் டு 10 years, 10 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம். இந்த ஸ்லாப் இருக்குல்ல 167ல் 90 days 60 daysன்ற ஸ்லாப், அதில் எதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க? 60 நாள். விச் மே பி எக்ஸ்டெண்டட் டு 10 yearsனால 60 நாள் தான். அப்போ 90 நாள் எப்போ வரும்? டெத்து ஆர் இம்ப்ரிஸ்மெண்ட் விச் மே பி எக்ஸ்டெண்டட் டு 10 yearsன்னு இருக்குது. இப்போ ரைட் நவ் 10 years ஆர் மோர்ன்னு இருக்குது. இப்போ அந்த ராபேரிக்கான விச் மே பி எக்ஸ்டெண்டட் டு 10 yearsக்கான இம்ப்ரிஸ்மெண்ட்டை நீங்கள் எந்த ஸ்லாபில் ஃபிக்ஸ் பண்ணி 90 days ஆர் 60 days? 60 days. இப்போயும் 60 days தான். 90 daysன்னு யாராவது இருக்கீங்களா? அவர் ஒருத்தர் இருக்கார். 90 days 90 days மனசில் நினச்சா பேசிடுங்க, அப்புறம் கவலைப்படாதீங்க. 60 நாள் 90 நாள் 90. ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? இந்த 2 ஆப்ஷனில் தான் சார் குழம்பும். அதுக்காண்டி தான் இது வந்து 60 daysன்றது ஆன்சர். 60 days தான். இதை பற்றி டிக்ளேர் பண்ண என்னென்னா மினிமம் இம்ப்ரிஸ்மெண்ட் வந்து 10 years ஆர் மோர் அந்த மாதிரி இருக்கிற பனிஷ்மெண்ட்ஸுக்கு மட்டும்தான் 90 daysன்ற ஸ்லாபும். லெஸ் த விச் மே பி எக்ஸ்டெண்டட் டு 10 yearsனால் உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் கொடுக்கலாம்? ராபேரியில் விச் மே பி எக்ஸ்டெண்டட் டு 10 yearsனால் நீங்கள் எவ்வளோ வரைக்கும் கொடுக்கலாம்? 0லேருந்து 10 வரைக்கும் போகலாம். அப்போ என்னோட ஸ்லாபில் வந்து 10 years அதிகபட்சம் மாறல. அப்படின்றனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10 years விச் இம்ப்ரிஸ்மெண்ட் விச் மே பி எக்ஸ்டெண்டட் டு 10 yearsன்னு ஒரு ஸ்லாப் வந்துச்சுன்னா, ஒரு இம்ப்ரிஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து 60 days தான். இந்த 60 daysக்குள்ளே உங்களால் ஃபைனல் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ண முடியலன்னா த அக்யூஸ்ட் இஸ் என்டைட்டில்ட் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்டரி பெயில். எதுலேருந்து 60 நாள்? ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃப்ரேமிங் ஆஃப் எஃப்ஐஆர் இன்வெஸ்டிகேஷன். அதான் எஃப்ஐஆர் போட்டால் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிடும். இன்வெஸ்டிகேஷன்லேருந்து 60 நாளா, இல்லை எஃப்ஐஆர் ஃபைனல் ரிப்போர்ட்லேருந்து 60 நாளா, இல்லை அரெஸ்ட் பண்ணதுலேருந்து 60 நாளா, இல்லை இன்ஃபர்மேஷன் வந்ததுலேருந்து 60 நாளா? நாட் ஃப்ரம் எஃப்ஐஆர், ஒன்லி ஃப்ரம் த டேட் ஆஃப் அரெஸ்ட். ஏன்னா நீங்கள் கேட்க போகிறது அரெஸ்ட்டு. என்னை அரெஸ்ட் பண்ணீங்க, 60 நாளைக்குள்ளே ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணல, அதனால ஐ எம் என்டைட்டில்ட் ஃபார் தட் பெயில். நாட் ஃப்ரம் த டேட் ஆஃப் எஃப்ஐஆர். நீங்கள் எஃப்ஐஆர் எப்போனாலும் போடலாம். சப்சிக்வெண்ட்டாக எனக்கு 41 year நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டு நான் இருந்திருக்கலாம், என்கிட்ட பேசியிருப்பீங்க. சப்சிக்வெண்ட்டாக நான் வந்து கோஆப்ரேட் பண்ணலை, நீங்கள் எனக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுறீங்க. என்னை அரெஸ்ட் பண்ணதுலேருந்து 90 நாள் இல்லைனா 60 நாளைக்குள்ளே உங்களால் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணலைன்னா ஐ எம் என்டைட்டில்டு ஃபார் சாட்டிஸ்ஃபேக்டரி பெயில். ஓகேவா? விச் மே பி எக்ஸ்டெண்டட் டு 10 yearsன்றப்போ வரும்போது அது வந்து 60 days லிம்பில் வரும், 90 days லிம்பில் வராது. இது ரிலேட்டடாக சொன்ன ஜட்ஜ்மெண்ட் வந்து ராகேஷ் குமார் பால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம் 2010. ராகேஷ் குமார் பால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம் 2010. இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா விச் மே பி எக்ஸ்டெண்டட் டு 10 yearsன்னு ஒரு ஸ்லாப் இருந்துச்சு, உங்களுக்கு இம்ப்ரிஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு 60 daysன்ற ஸ்லாப் எடுத்துக்கோங்க, 90 days கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த அடிப்படையில் இங்கே வரும்போது இதுதான் இப்போ ஹிச்யூ. முன்னாடி வந்து அங்கே வந்து நாட் லெஸ் தென் 10 years அந்த மாதிரி ஸ்லாப் இருந்துச்சு சிஆர்பிசியில். இப்போ வந்து 10 years ஆர் மோர்ன்னு இருக்குது. இந்த 10 years ஆர் மோரையுமே நீங்கள் நாட் லெஸ் தென் 10 yearsஆக எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்ன கேஸ்லாம் தான் ஹைதர் அலி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. ஹைதர் அலி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா இந்த கேஸ்லால தான் சொல்லியிருப்பாங்க இது கர்நாடகா ஹைகோர்ட் டிசைட் பண்ணது, இது அப்படியே அப்பல் பண்ணிட்டாங்க. நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 2025 இதை டிசைட் பண்ணியிருக்காங்க. ஹைதர் அலி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. இது ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஃபார் 187 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்.
ஏன்னா அதில் அந்த 10 years ஆர் மோர்ன்ற ஸ்லாப் இருக்கும் போது நீங்கள் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, விச் மேபி எக்ஸ்டெண்டட் டு 10 yearsனா அது 60 days லிம்பில் வருமே தவிர 90 days லிம்பில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிக்கு வருவோம். 187ல் நீங்கள் ஃபஸ்ட்டு 90 days அஃபென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். எக்ஸாம்பிளுக்கு மர்டர் கேஸ், நீங்கள் ஒரு மர்டர் அஃபென்ஸ் கமிட் பண்ணிட்டீங்க, அதுக்கு இம்ப்ரிஸ்மெண்ட் எவ்வளவு, பனிஷ்மெண்ட் எவ்வளவு, லைஃப் ஆர் டெத்து. அப்போ வந்து 90 daysன்ற லிம்பில் வந்துடுது. இந்த 90 days லிம்பில் ஃபஸ்ட்டு 60 daysல ஏதாவது ஒரு 15 நாள் நீங்கள் வந்து போலீஸ் கஸ்டடி எடுத்துக்கலாமே தவிர 60 நாளுமே போலீஸ் கஸ்டடி கேட்க முடியாது. எனி 15 days ஆஸ் அ ஹோலாக நீங்கள் 15 நாள் அதை பிரித்து கூட கேட்கலாம், மொத்தமாகவும் கேட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஆனால் அது கோர்ட்டு கிராண்ட் பண்ணணும், அதுக்கு நீங்கள் குட் கிரவுண்ட்ஸு சொல்லணும். நீங்கள் போலீஸ் கஸ்டடி கேட்க போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுவார் கன்சென்ட் ஐஓ, அதில் குட் கிரவுண்ட்ஸு சொல்லணும், ப்ரியர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லணும், ஃபர்தராக இவரை நாங்கள் எடுத்தால் என்னென்ன ஃபர்தர் க்ளூஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்கணும். இப்படி போடுற அஃபிடவிட்டு எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ரூல் 6 சப் ரூல் 6 ஆஃப் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 2019 சொல்லப்படும். ஜேம் கேன் ஆர்டர் ஃபார் போலீஸ் கஸ்டடி குட் கிரவுண்ட்ஸ்னு சொல்கிறது. ரூல் 6 சப் ரூல் 6 ஆஃப் தமிழ்நாடு கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 2019 எடுத்திங்கன்னா அதில் சொல்லியிருப்பாங்க எப்போ மேஜிஸ்ட்ரேட் வந்து போலீஸ் கஸ்டடி கொடுக்கலாம் அப்படின்னா இந்த அஃபிடவிட் வந்து ஐஓ ஃபைல் பண்ணணும். அதில் என்ன இருக்குன்னா ப்ரியர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இந்த இன்வெஸ்டிகேஷன் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அது போக இந்த அக்யூஸ்டை நான் கஸ்டடியில் எடுத்தா எனக்கு என்ன ஃபர்தர் க்ளூ கிடைக்கும் அப்படின்ற சொல்லி இவர் கிரவுண்ட்ஸ் கேட்டு இவர் பண்ணலாம். இப்படி ஒரு அஃபிடவிட் போகிறார்ல, இது அக்யூஸ்ட் என்டைட்டில் இல்லையா சார்? ஐஓ வந்து அஃபிடவிட் போட்டு தான் வந்து சொல்லுவார், ரீசன்ஸை சொல்லுவார். இந்த மாதிரி ப்ரியர் இன்வெஸ்டிகேஷன் ஹிஸ்ட்ரிஸு, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் பண்ணியிருக்கோம், இப்போ ஃபர்தராக அவரை வச்சா எங்களுக்கு க்ளூஸ் கிடைக்கும், அதனால் இவரோட கஸ்டடி எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிடவிட் போகிறார்ல, வெதர் த அக்யூஸ்ட் என்டைட்டில் ஃபார் தட் காப்பீஸ்? நோ, unless and until the order has been granted by the magistrate. Magistrate அந்த போலீஸ் கஸ்டடி அந்த அஃபிடவிட் வச்சு கொடுத்தா he is entitled not at free of cost by way of paying the court fees. அதுக்கான பேமெண்ட் ப்ராப்பர் ஃபீஸை பே பண்ணி he is entitled. இதை சொல்கிறது ரூல் 231 ஆஃப் தமிழ்நாடு கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். அப்போ நான் வந்து ஒரு அஃபிடவிட் மூலமாக கிரவுண்ட்ஸ் வந்து ஐஓ சொல்கிறாருன்னா அந்த காப்பீஸுக்கு நான் என்டைட்டில்டான்னு கேட்டால், ஒருவேளை நான் போட்டதில் போலீஸ் கஸ்டடி கொடுக்காம மேஜிஸ்ட்ரேட் போயிட்டானா ஐம் நாட் என்டைட்டில் ஃபார் தட் காப்பீஸ். ஏன்னா அந்த அஃபிடவிட்டில் நான் கலெக்ட் பண்ண க்ளூஸ் உங்களுக்கு இருக்குல்ல, அதனால் அதை கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? இது ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுற வரைக்கும். ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்டைட்டில்டு, ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணால் எல்லா காப்பீஸுமே உங்களுக்கு வந்துடும். ஆனால் அதுக்கு முன்னாடி யூ ஆர் என்டைட்டில்டான்னு கேட்டால் ஒன்ஸ் ஜேஎம் அலோவ் பண்ணாருன்னா ஆர்டரை, அப்போ யூ ஆர் என்டைட்டில் ஃபார் தட் காப்பீஸ் பை வே ஆஃப் ப்ராப்பர் ஃபீஸ் பே பண்ணி வாங்கிக்கோங்க. அஸ் அ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது. ஓகேவா? இந்த லிம்ப் உங்களுக்கு புரியுதில்ல சார்? அதாவது 90 daysல ஃபஸ்ட்டு 60 daysல ஏதாவது ஒரு 15 நாள் தான் போலீஸ் கஸ்டடி, 60 நாளுமே கிடையாது. இப்போ போலீஸ் கஸ்டடியோட 15 daysை தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு 15 daysக்குள்ளே நீங்கள் கேட்டால் தான் போலீஸ் கஸ்டடின்னு சொன்ன சிபிஐ சர்மம் குல்கர்னி கேஸில் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 15 days கிடையாது, ஃபஸ்ட்டு 60 days. 90 daysல ஏதாவது ஃபஸ்ட்டு 60 daysல ஏதாவது 15 நாள் அதை பிரித்து கூட கேட்டுக்கோங்க, ஒன்றா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான். இதே இது 60 daysன்னு லிம்ப் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 40 daysல ஏதாவது ஒரு 15 days நீங்கள் கேட்டுக்கோன்னு சொல்கிறான். ஆனால் எக்காரணத்தை கொண்டு எத்தனை நாள் தாண்டக்கூடாது போலீஸ் கஸ்டடி? தட் இஸ் ஆன்சர். இதுதான் 187ல் இருக்க இது. எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு நீங்கள் ரிமாண்ட் பண்ணீங்க எய்தர் போலீஸ் கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடி போகிறீங்கன்னா அட்ட ஸ்ட்ரெச்சில் 15 days தாண்டக்கூடாது. இது ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுற வரைக்குமா இல்லை ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணதுக்கப்புறமா? இப்போ எக்ஸாம்பிள் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டா மேஜிஸ்ட்ரேட் எந்த செக்ஷன் கீழே ரிமாண்ட் பண்ணுவார்? ஒன்ஸ் நான் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அக்யூஸ்டை எந்த செக்ஷன் கீழே மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ண போகிறாரு? சார் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா, எத்தனை மணி நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட்டு ஒப்படைக்கணும்? ஒப்படைச்சிட்டிங்க, எந்த செக்ஷன் கீழே என்னை ரிமாண்ட் பண்ணுவார்? 187 ஆஃப் தி பிஎன்எஸ்எஸ், 167 ஆஃப் சிஆர்பிசி கீழே நீங்கள் ரிமாண்ட் பண்ணுவீங்க டில் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுற வரைக்கும். ஒன்ஸ் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டா என்னை எந்த செக்ஷன் கீழே ரிமாண்ட் பண்ணுறீங்க? என்கொயரி ஸ்டேஜ்லேயே ட்ரையல் ஸ்டேஜ்லேயே என்னை ரிமாண்ட் பண்ணி அனுப்பிவிடுங்களா சார்? அக்யூஸ்ட் வருவார், அப்பியர் ஆவார், திரும்பி ஜெயிலுக்கு போவார், எந்த செக்ஷன் கீழே அனுப்புகிறாங்க? 173ல் அங்கே இருக்குது. 173 கிடையாது, வேற 309 ஆஃப் சிஆர்பிசி, 346 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஒன்ஸ் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டா அங்கே தான் ரிமாண்ட் பண்ண முடியும்.
மொத்தம் 3 ப்ரொவிஷனில் மட்டும்தான் மேஜிஸ்ட்ரேட்னால ரிமாண்ட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் ஜட்ஜஸ்னாலே ரிமாண்ட் பண்ண முடியும். ஒன்று வந்து 167 ஆஃப் சிஆர்பிசி, 187 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், இன்னொன்று 209 ஆஃப் சிஆர்பிசி, 232 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், இன்னொன்று 309 ஆஃப் சிஆர்பிசி, 346 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். திரும்பி சொல்கிறேன், 167 ஆஃப் சிஆர்பிசி இஸ் ஈக்குவலன் டு 187 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இதில் அந்த ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுற வரைக்கும், தட் மீன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜஸில் நீங்கள் வந்து ரிமாண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரொவிஷன்ஸை இன்வோக் பண்ணி தான் ரிமாண்ட் பண்ணுவீங்க. அடுத்தது கமிட்டல் ஸ்டேஜில் நீங்கள் ரிமாண்ட் பண்ணுவாங்க. அந்த கமிட்டல் அப்போ மேஜிஸ்ட்ரேட்ஸ் வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்கள்ல, அது வந்து 209 ஆஃப் சிஆர்பிசி, 232 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், இதில் வந்து ரிமாண்ட் பண்ணுறது. ஓகேவா? அடுத்த 3வது ரிமாண்ட் வந்து 309 ஆஃப் சிஆர்பிசி, 346 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இது என்கொயரியோ இல்லை ட்ரையலோ அந்த ஸ்டேஜஸில் ரிமாண்ட் பண்ணுறது இங்கே மட்டும்தான். ஒரு அக்யூஸ்ட் அப்பியர் ஆகிறாரு, திரும்பி ஜெயிலுக்கு போகிறாரு, ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம்னா அவரை நீங்கள் கஸ்டடிக்கு அனுப்புகிறீங்க, ரிமாண்டில் அனுப்புகிறீங்கன்னா தட் இஸ் 309 ஆஃப் சிஆர்பிசி, 346 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இது கீழே தான். அதுவும் எக்காரணத்தை கொண்டும் 15 நாளை தாண்டக்கூடாது அட் அ டைம். ஒவ்வொரு 15 டேஸுக்கு ஒன்ஸும் அவர் அப்பியர் ஆகிறதுக்கு ரீசன் இது தான். மேஜிஸ்ட்ரேட் 309 தான் ரிமாண்ட் பண்ணுவார். தட் இஸ் 346 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஓகேவா? டவுட்ஸ் இருக்கா? அதில் 187 கிளாரிட்டி இருக்கா? இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி ஆஸ்பிரன்ஸ்? 107 யாருமே இது சொல்ல. அக்யூஸ்டோட ஆப்ஷன்ஸில் ட்ரையல் நடத்தலான்னு சொன்னாங்களே, புதுசாக வந்திருக்குல்ல, அந்த சேஞ்சஸ் யாராவது கம் அக்ராஸ் பண்ணியிருக்கீங்களா? ட்ரையல் இன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் யாரோட ஆப்ஷன்ஸில்? அக்யூஸ்டோட ஆப்ஷன்ஸில் ட்ரையல் நடத்தலாம். அப்போ ஜென்ரல் ப்ரொவிஷன் 273 ஆஃப் தி சிஆர்பிசி அடிபட்டு போகாதா? 307 ஆஃப் தி பிஎன்எஸ்எஸ், 307, 308 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் கீழே எவிடன்ஸ் டு பி டேக்கன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அக்யூஸ்டுன்னு இருக்குல்ல, அக்யூஸ்டோட ப்ரெசன்ஸில் தான் எவிடன்ஸ் எடுக்கணும். அக்யூஸ்டோட ப்ரெசன்ஸில் நீங்கள் இல்லாமல் எவிடன்ஸ் எடுக்கக்கூடாது. கரெக்டாக? அதானே ஜென்ரல் ரூல். அக்யூஸ்டோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் எப்போ நீங்கள் எவிடன்ஸ் எடுக்கலாம்? அக்யூஸ்டு ப்ரெசன்ஸில் எடுக்கணும். அக்யூஸ்டு ப்ரெசன்ஸ் எல்லாத்துக்கும் எதுக்காண்டி கூப்பிட்டுட்டு இருக்கீங்க நீங்கள்? ஒருவேளை அக்யூஸ்ட் வரலைன்னா நீங்கள் எதுக்கு வாரண்ட் போடுறீங்க? அக்யூஸ்ட் கவுன்சில் இருக்கார், எதுக்காண்டி வாரண்ட் போடுறீங்க? எதுக்காண்டி 317 பெட்டிஷன் போடுறோம், 355 பெட்டிஷன் எதுக்காண்டி போட்டுட்ருக்கோம்? அக்யூஸ்ட் வரலைன்னா ஸ்ப்ளிட் அப் பண்ணுறீங்க. ஸ்ப்ளிட் அப் பண்ணி தான் ட்ரை பண்ண போகிறீங்க. ஸ்ப்ளிட் அப் பண்ணி ட்ரையல் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் என்ன? ஸ்ப்ளிட் அப் 317 அது ஆப்ஷன்ஸில் 317 சப்செக்ஷன் 2 அதுக்கீழே ஸ்ப்ளிட் அப் த கேஸ் ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டீங்க. வர அக்யூஸ்டுக்கு 3 பேருக்கு நல்லா எடுக்கிறீங்கன்னா அப்பயும் அக்யூஸ்டோட ப்ரெசன்ஸ்லானே ட்ரையல் எடுக்கிறீங்க. வராத அக்யூஸ்டுக்கு அப்படியே எடுத்துக்கலாம். ப்ரொக்ளமேஷன் ஒன்று இஷ்யூ பண்ணுவான் தெரியுமா? யாருக்கு எதிராலாம் ப்ரொக்ளமேஷன் இஷ்யூ பண்ணலாம்? சம்மன் இஷ்யூ பண்ணாலே இஷ்யூ பண்ணிடலாம். யாருக்கு எதிராக ப்ரொக்ளமேஷன் இஷ்யூ பண்ணலாம் சார்? வாரண்ட் போடுங்க. சம்மன் இஷ்யூ பண்ணி வரலன்னா வாரண்ட் தானே போடுவீங்க, ப்ரொக்ளமேஷன் போடுவீங்களா? இன்ட்ரெஸ்டிங். போலீஸ் வந்து சும்மா சொன்னால் ஒத்துக்குவீங்களா? ப்ரூஃப் எப்படி நம்புவீங்க நீங்கள் வந்து அவனை பிடிக்க முடியலன்னு? அதுக்கு நீங்கள் ப்ரொக்ளமேஷன் எப்போ இஷ்யூ பண்ணுவீங்க? என் கேள்வி ரொம்ப சிம்பிள். ப்ரொக்ளமேஷன் எப்போ இஷ்யூ பண்ணுவீங்க? விஓ சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட் மாதிரி விஓ ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. அதான் சார் ப்ரொக்ளமேஷன். நீங்கள் வந்து ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ண போகிறீங்க. அது எப்போ பண்ண முடியும்? எந்த பர்சனுக்கு எதிராக பண்ண முடியும்? அக்யூஸ்ட்னு வந்தாலே பண்ணிடுவீங்களான்னு கேட்குறேன். அது எதுக்காண்டி போகக்கூடாது? அவர் இப்போ ஃபாரின்னு இப்போ பெயில் கொடுக்கும்போது அந்த கண்டிஷன் கொடுப்பீங்க. எப்போ ப்ரொக்ளமேஷன் இஷ்யூ பண்ணுவீங்க? திரும்பி கேட்குறேன், ப்ரொக்ளமேஷன் எப்போ இஷ்யூ பண்ணுவீங்க? ட்ரையல் அப்போ, இன்வெஸ்டிகேஷனில் இல்லை. அப்போ இன்வெஸ்டிகேஷனில் எங்கேனாலும் போய்க்கலாம். வாரண்ட்டு பெண்டிங்காக இருக்கும் போது என்பிடபிள்யூ போடுறோன்னு ஒருத்தவங்க சொன்னீங்கல்ல, பெண்டிங்காக இருக்கா, எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இருக்கா, இப்போ அவர் மேலே ப்ரொக்ளமேஷன் இஷ்யூ பண்ண சொல்லுவீங்க. 84 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் தேடிட்டு இருந்தீங்களா மேடம்? 84 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் எடுத்து சப்செக்ஷன் 1 எடுத்து படிங்க. ப்ரொக்ளமேஷன் ஃபார் பர்சன் அப்ஸ்காண்டிங் என்ன இருக்கு? எனிஒன்? If any court has reason to believe, whether after taking evidence or not, evidence எடுத்தாலும் எடுக்கலைனாலும், that any person against whom a warrant has been issued, it has been absconded or is concealing himself so that warrant cannot be executed. That is, NPW பெண்டிங்காக இருக்குது, அவர் எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னா
then such court may publish a written proclamation requiring him to appear at a specified place and at specified time not less than 30 days from the date of publication of such proclamation. இப்போ ப்ரொக்ளமேஷன் இஷ்யூ பண்ணால் என்ன கண்டிப்பாக இருக்கணும்? நம்ம புரியல, வாரண்ட் பெண்டிங்காக இருக்கணும். அது நான் பெயிலபிள் வாரண்ட்டாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. மொதல் பெயிலபிள் வாரண்ட் போடும், அதுக்கடுத்து நான் பெயிலபிள் வாரண்ட் போடும். அந்த பெண்டிங் வாரண்ட் பெண்டிங்காக இருந்தால் மட்டும்தான் the court may publish proclamation. இந்த ப்ரொக்ளமேஷனை பப்ளிஷ் பண்ணி 30 நாளைக்குள்ளே அக்யூஸ்டை வந்து அப்பியர் ஆக சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் இந்த கோர்ட்டில் அப்பியர் ஆக சொல்லுவாங்க. அப்படி அவர் அப்பியர் ஆகவில்லை என்றால் மட்டுமே he can be declared as a, எல்லா பேரும் கோரஸ் என்ன சொல்லுங்கள், டிக்ளேர் as a proclaimed person இல்லையா சார்? ரெண்டும் ஒன்று தானே. அஃபண்டர், ப்ரொக்ளைம்டு அஃபண்டர் டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது சார். நான் பண்ண அஃபென்ஸ் 10 years ஆர் மோராக இருக்கணும், இல்லைனா லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட்டாக இருக்கணும், இல்லைனா டெத் பனிஷ்மெண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடிய அஃபென்சஸை நான் கமிட் பண்ணியிருந்தால் மட்டுமே, அப்படி இருக்க எனக்கு எதிராக மட்டும், நான் அக்யூஸ்டாக இருந்து இந்த மாதிரி அஃபென்ஸ் கமிட் பண்ண எனக்கு எதிராக மட்டும்தான் நீங்கள் டிக்ளேர் பண்ண ப்ரொக்ளைமேஷனை ப்ரொக்ளைம்டு அஃபண்டர்னு சொல்லப்படும். இந்த ப்ரொக்ளைம்டு அஃபண்டருக்கு எதிராக மட்டும்தான் 356 ஆஃப் BNSS வில் ஆப்ரேட், நாட் அகெயின்ஸ்ட் ப்ரொக்ளைம்டு பர்சன்ஸ். ஒருவேளை நான் தெஃப்ட்டு கமிட் பண்ணிட்டேன்னா எனக்கு எதிராக வாரண்ட் பெண்டிங்காக இருக்குது, அந்த வாரண்ட்டில் நீங்கள் ப்ரொக்ளமேஷன் இஷ்யூ பண்ணிங்கன்னா ஐ எம் அ ப்ரொக்ளைம்டு பர்சன், நாட் அ ப்ரொக்ளைம்டு அஃபண்டர். அகெயின்ஸ்ட் மீ யூ cannot invoke the section 356 of BNSS, that is trial in absence of proclaimed offender. 356 of BNSS எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன வேர்டு இருக்குது? எனிஒன்? ட்ரையல், enquiry, trial or judgment in absence of proclaimed offender, not accused. accused சொன்ன எல்லா பேருமே இன்க்ளூட் ஆகிருப்போம் சார். proclaimed offender, அப்போ proclaimed பர்சனுக்கு எதிராக உங்களால் 356 இன்வோக் பண்ண முடியுமா? முடியாது. தட் இஸ் ஆன்சர். ஓகே, இதுதான் proclaimed offenderன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்துறீங்களா? ட்ரையல் இன் ஆப்சன்ஸ், ட்ரையல் நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம், ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்கலாம், அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸு அவரோட ஆப்சன்ஸில் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறீங்க, வாரண்ட் இஷ்யூ பண்ணுறீங்க, அதுக்கடுத்து நீங்கள் சொல்கிற அந்த நோட்டீஸில் ஒட்டுறது இதெல்லாம் பண்ணுறீங்களா? ஸோ எல்லா ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணிட்டு அவர் சைடு அட்வொகேட் அப்பியர் ஆகலைன்னா ஸ்டேட் எக்ஸ்பென்சஸில் அவருக்கு ஒரு அட்வொகேட்டை வச்சு லீகல் எய்ட் மூலமாக அவர் சார்பாக அவரோட டிஃபென்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ட்ரையலை கண்டக்ட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அவரால் சேலஞ்ச் பண்ண முடியுமா? நான் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு கொடுத்துட்டாங்க சார், 10 வருஷம் தண்டனைன்னு கொடுத்துட்டாங்க, இல்லைனா மர்டர் கேஸ் நான் கமிட் பண்ணிட்டேன், எனக்கு லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. என் லீகல் எய்டு பேசி நான் ஒரு 5 வருஷம் கழித்து வந்து நான் அப்பீல் போகிறேன், வர முடியுமா? வர முடியாதா? முடியாது. 3 வருஷத்தில் ஜட்ஜ்மெண்ட் ஆனதுலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே நான் அப்பீல் போகணும். அப்படி இல்லைன்னா என்னால் அப்பீல் போக முடியாது, நான் அந்த தண்டனை அனுபவிச்சாகணும். இதை சொல்கிற செக்ஷன் 356 சப்செக்ஷன் எனிஒன் 7 அதோட ப்ரொவிசோ இருக்கும். 356 சப்செக்ஷன் 7ஓட ப்ரொவிசோ இது அப்பீல் அகேன்ஸ்ட் கன்விக்ஷன்ஸ் ஷால் நாட் லை ஆஃப்டர் எக்ஸ்பீரி ஆஃப் 3 years ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் ஆனதுலேருந்து 3 வருஷம் கழித்து என்னால் அப்பீல் அகேன்ஸ்ட் கன்விக்ஷன் போக முடியாது. தட் மீன்ஸ் எனக்கு எதிராக தண்டனை கொடுத்ததுலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே நான் அப்பீலை ப்ரிஃபர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்னால் ப்ரிஃபர் பண்ண முடியாது. தேர் இஸ் அ பார் அண்டர் 356 சப்செக்ஷன் 7ஓட ப்ரொவிசோக்கு கீழே. ஓகே, இது ஒன் ஆஃப் த மேஜர் செக்ஷன். இந்த செக்ஷன்ஸ் எல்லா பேருமே கம்ம கிராஸ் பண்ணிங்கன்னு நினச்சிருந்தேன். 356 இப்போ நான் சொன்னது இது எல்லா பேர்கிட்டையும் கேட்டாலும் இதை சொல்லுவாங்க. அக்யூஸ்டோட ஆப்சன்ஸில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, கேள்விப்பட்டீங்களா? ஆனால் அது எல்லா அக்யூஸ்டும் கிடையாது. தட் இஸ் ப்ரொக்ளைம்டு அஃபண்டர். இதுதான் டிஃப்ரென்ஸ். இதுக்கடுத்து இப்போ நான் சொல்கிற ப்ரொவிஷன்ஸ் மேஜர் சேஞ்சஸை மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்குவோம். BNSS ஆல்ரெடி நோட் பண்ணிடுறீங்களா? நியூலி ஆடடை மட்டும் நான் சொல்கிறேன், சும்மா ட்ரையல் பார்ப்போம். 107 ஆஃப் BNSS தட் இஸ் அட்டாச்மெண்ட் ரிலேட்டடாக பேசும். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜஸ்லேயே உங்களால் ஒரு ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணி, தட் மீன்ஸ் தட் அட்டாச்மெண்ட் கேனாட் பி டன் பை தி போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இட் கேன் பி டன் ஒன்லி பை தி கோர்ட். அந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணுறது இதுக்கு முன்னாடி அந்த அக்யூஸ்டுக்கு சோகாஸ்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும். எதுக்காண்டி உன் ப்ராப்பர்ட்டியை நான் அட்டாச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாச் பண்ணலாம்னா ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம் ரிலேட்டடானது, இல்லைனா ரிசல்ட்ஸ் ஆஃப் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் சொல்கிறேன். நான் உங்களை ஏமாற்றி இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் போயிருக்கலாம், உங்கள்கிட்ட காசு வாங்கி ஏமாற்றினா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறேன்னு வச்சுக்கோங்க. தட் ப்ராப்பர்ட்டி இஸ் த ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம். ஓகேவா? இது இந்த க்ரைம் மூலமாக
வர ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம். இல்லைனா உங்களை ஏமாற்றி நான் கையில் நகை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, இஸ் அ கிரிமினல் ஆக்டிவிட்டி, ரிசல்ட்ஸ் ஆஃப் கிரிமினல் ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸை எடுத்து இதை போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, இட்ஸ் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்னா இதுக்கு அட்டாச்மெண்ட் ஆர்டர் வந்து ஹானரபிள் கோர்ட்டுக்கிட்ட வாங்குவாங்க, லேர்னர் ஜட்ஜஸ் கிட்ட வாங்கிட்டு அந்த அட்டாச்மெண்ட்டில் ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அக்யூஸ்டை வர வச்சு ரீசன்ஸ் கேட்பாங்க, இது ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமா இல்லையான்னு சொல்லிட்டு நீ ப்ரூவ் பண்ணிக்கோ, இல்லைனா நான் அட்டாச் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை சேலே பண்ணிடுவாங்க. தட் ப்ராப்பர்ட்டி கேன் பி சோல்ட் and that property values can be divided to the victims. In the investigation stage itself it can be done right now. 107 of BNSS கீழே அந்த affected victims இருக்காங்கல்ல, இந்த எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா, இந்த வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றுவாங்க தெரியுமா, நான் சொல்லும் போது கீயான வேர்ட் சொல்லியிருக்கேன், வேலை வாய்ப்புன்னு சொல்ல வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்கல்ல, அந்த மாதிரி பர்சன்ஸ் அந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் வச்சுருப்பாங்களே, அந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாங்கன்னா அதை விற்று அந்த அஃபெக்டட் விக்டிம்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு ரேட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் கொடுக்கலாம். இதுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா கலெக்டர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை யாருமே இல்லை அப்படின்னா இது ஃபோர் ஃபீச்சர் டு தி கவர்மெண்ட்டுக்கு ஃபோர் ஃபீச்சர் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. 107 ஆஃப் BNSS மேஜர் சேஞ்ச். அடுத்தது நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கள, போலீஸ் ஆஃபீஸர் சர்ச் பண்ணுறாங்களே, சர்ச்சு சீசர்லாம் பண்ணுறாங்களே, அது கண்டிப்பாக வீடியோகிராஃப் பண்ணணும். இஸ் மேண்டிட்டரி, நாட் டைரக்டரி. இதை சொல்கிற ப்ரொவிஷன் 105 ஆஃப் BNSS. 105 ஆஃப் BNSS கீழே மேண்டிட்டரியாக அவங்க என்ன பண்ணணும், வீடியோகிராஃப் பண்ணணும். அந்த வீடியோகிராஃப் அவங்க பண்ணதை சாக்ஷியால் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இட் ஹாஸ் பீன் அப்லோட் இன் சாக்ஷியா இட் கேனாட் பி எரேசர்டு. ஒன்ஸ் சாக்ஷியால் அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா அதை எரேஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இருக்குது. அதனால் அவங்க ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு தான் அந்த ஒரு ஐடி இருக்கும், அவங்களுக்கு தான் அந்த பாஸ்வேர்ட் இருக்கும். நம்மளால் அந்த சாக்ஷியா வேணால் நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கும், ஆனால் என்ட்ரி உள்ளக்குள்ளே போக முடியாது. அந்த ஆப் உங்கள்கிட்ட இருக்கும், ஆனால் அதில் என்ட்ரி உங்களால் போக முடியாது. அதுக்கு கன்சர்ன் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட தான் அந்த ஐடி இருக்கும். இது 105 மேஜர் சேஞ்சில். அடுத்து 187 நான் சொன்னது தான். அடுத்தது இந்த 0 FIRனு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, EFIRனு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் 173 சப்செக்ஷன் 1லேயே பார்த்துருப்பீங்க. 173 சப்செக்ஷன் 1ல் சொல்கிறது ரெண்டுமே அங்கே தான் சொல்லியிருப்பாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்கிறது தட் இஸ் 0 FIR. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்கிறது 0 FIR. இதோட நீங்கள் கனெக்டடாக படிக்க வேண்டியது தமிழ்நாடு கிரிமினல் ப்ரொசீஜர் ரூல்ஸ் 2025. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. இதுக்காண்டி இந்த BNSS கீழே சொல்லப்பட்டதில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கேன் மேக் அ ரூல்ஸ்ன்றதில் கன்சர்ன் வேர்ட்ஸ்லாம் படிப்பீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் மேக் அ ரூல்ஸ் ஃபார் திஸ் அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அது ரிலேட்டடாக ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு கிரிமினல் ப்ரொசீஜர் ரூல்ஸ் 2025 மொத்தம் 24 ரூல்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. 0 FIRன்றது வந்து அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு. 0 FIR இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் காகினிசபிள் அஃபென்சஸ், நாட் ஃபார் நான் காகினிசபிள் அஃபென்சஸ். காகினிசபிள் அஃபென்ஸ் கமிட் பண்ணிட்டா, மதுரையில் அஃபென்ஸ் கமிட் பண்ணிட்டு நீங்கள் சென்னையில் போயிட்டு FIR கொடுக்கலாம். அந்த FIR அவங்க கன்சிடர் பண்ண, தட் மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், அது FIR ரெஜிஸ்டர் ஆகும். சப்சிக்வெண்ட்டாக இங்கே தான் வரும், மதுரைக்கு தான் வரும். தட் இஸ் 0 FIR. ஆனால் இதே நான் காகினிசபிள் அஃபென்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் ரெஸ்பெக்டிவ் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க கன்சர்ன் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட தான் கொடுக்கணும். அதை அவுட் சைட் த ஜூரிஸ்டிக்ஷனில் போய் கொடுக்க முடியாது. இது சொல்கிறது வந்து 174 ஆஃப் BNSSலேயே சொல்லியிருப்பாங்க. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன், அந்த ஜூரிஸ்டிக்ஷன் ரிலேட்டடாக இருக்க அஃபென்சஸ் மட்டும்தான் உங்களால் நான் காகினிசபிள் அஃபென்ஸ் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இதை 4th நைட்லி நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த டெய்லி டைரி ரிப்போர்ட்டை அனுப்பணும்னு சொல்லிட்டு இப்போ BNSS சொல்லியிருக்காங்க. நான் காகினிசபிள் அஃபென்ஸ் ரிலேட்டடாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அதை நீங்கள் ரிப்போர்ட் எழுதி டெய்லி டைரி ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் அந்த அடிப்படையில் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பணும், இன்ஃபார்மெண்ட்டை ரெஃபர் பண்ணணும். இந்த அடிப்படையில் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 174 ஆஃப் BNSS சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஆல்ரெடி நான் சொன்ன EFIR. EFIRன்றது நீங்கள் யாருக்கு அனுப்புவீங்க? அந்த EFIR எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல சார், EFIR கொடுக்குறான்ருக்காங்களே. இப்போ நீங்கள் எலக்ட்ரானிக் மோட்ஸில் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, யாருக்கு அனுப்புவீங்க? கன்சர்ன் போலீஸ் ஆஃபீஸரோட பர்சனல் நம்பருக்கா, இல்லை அவரோட மெயில் ஐடிக்கா? இதுக்கு ஒரு போர்ட்டல் இருக்குது, EFIRோட போர்ட்டல்னு ஒன்று இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிப்பாங்க, அதில் அனுப்பலாம். இல்லை ரெகனைஸ்டுன்னு சொல்லிட்டு அவங்களோட ரெகனைஸ்டு நீங்கள் சொல்கிற மெயில் ஐடி இதுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் தமிழ்நாடு கிரிமினல் ப்ரொசீஜர் ரூல்ஸ் 2025லே எல்லாமே எலாபரேட்டாக சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் கம் அக்ராஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து EFIRோட ஆஸ்பெக்ட்.
இஎஃப்ஐஆரில் கண்டிப்பாக 3 நாளைக்குள்ளே சைன் போடணும்னு சொல்லியிருப்பாங்க, இஸ் மேண்டிட்டரின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து டேரெக்டே எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக உங்களால் 3 நாளில் போட முடியாது, ரீசன்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து நான் ஆரம்பத்திலே சொன்னதில் வந்து மைனூட் டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் மேஜர் டிஃப்ரென்ஸ் நான் நினைக்கிறேன் 173 சப்செக்ஷன் 2ல் விக்டிமுக்கும் காப்பீஸ் கொடுக்க சொல்லியிருப்பாங்க, எஃப்ஐஆரோட காப்பியை. இன்ஃபார்மண்ட் ஆர் விக்டிம்னு சொல்லியிருப்பாங்க. இன்ஃபார்மண்ட்டும் விக்டிமும் ஒன் அண்ட் சேம் கிடையாது, ஓகேவா. அடுத்தது 173 சப்செக்ஷன் 3 ப்ரிலிமினரி என்கொயரி. நம்ம ஆரம்பத்திலே படித்தது ப்ரிலிமினரி என்கொயரி. அது எத்தனை நாளைக்குள்ளே முடிக்கணும்னா 14 டேஸில் முடிக்கணும். வித்தின் 14 days ப்ரிலிமினரி என்கொயரி மஸ்ட் பி கன்க்ளூடட். அதுக்கடுத்து 173 சப்செக்ஷன் 4ல் லாஸ்ட் லைனில் ஒரு வேர்டு ஆட் ஆகிருக்கும். இஃப் அந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து ஃபெயில் ஆனால் மேக் அப்ளிகேஷன் டு த ஜேஎம் சொல்கிறது வந்து 173 சப்செக்ஷன் 4லேயே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் 175 சப்செக்ஷன் 3ன்றது அலாங் வித் படிக்க வேண்டியது. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இதுக்கடுத்து போடணுன்னா முன்னாடி வந்து 156 சப்செக்ஷன் 3ல் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருந்தீங்கன்னா இதுக்கடுத்து எப்படி போடணும்னா 173 சப்செக்ஷன் 4 ரெட் வித் 175 சப்செக்ஷன் 3ன்னு போடணும். 173 சப்செக்ஷன் 4 ரெட் வித் 175 சப்செக்ஷன் 3 அப்படின்ற அப்ளிகேஷன் தான் போடணும். அப்ளிகேஷன் வந்து 173 சப்செக்ஷன் 4ல் சொல்லுது, அஃபிடவிட்டோட போடுங்கன்னு சொல்கிறது 175 சப்செக்ஷன் 3ல் சொல்லுது. இது ரிலேட்டடாக ஒரு ஜட்மெண்ட்ஸ் வந்துச்சு. இப்போ நம்ம இது பார்த்துட்டோம்னா அதை நெக்ஸ்ட் கிளாஸில் முடிஞ்சால் நம்ம சொல்லுவோம். இதில் வந்து போலீஸை ஹியர் பண்ணணும்னு சொல்லிப்பாங்க. 155 சப்செக்ஷன் 3ல் முன்னாடி போலீஸுக்கு லோக்கல் ஸ்டாண்டி எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு டைரக்ஷன் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், அவங்க எடுக்கலை. நான் எஸ்பி கிட்ட போனேன், எஸ்பியும் எடுக்கலை, அதனால அவங்ககிட்ட வந்தேன்னு சொல்லலாம். அது காகன்சபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆயிடுச்சு. இந்த 2 க்ரைட்டீரியா ஃபுல் ஆயிடுச்சுன்னா டைரக்ஷன் வாங்கிடலாமா? முன்னாடி நான் காகன்சபிள் அஃபென்ஸஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, காகன்சபிள் அஃபென்ஸ் ரிலேட்டடாக ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனில் வந்து நான் கன்சர்ன் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போனேன், அவர் அந்த இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணல. சப்சிக்வெண்ட்டாக நான் அவர் எஸ்பி கிட்ட போனேன், கன்சர்ன் எஸ்பி கிட்ட, அவரும் அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலை, போஸ்டல் அனுப்பினேன், எடுத்துக்கல. கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட்டிட்ட வந்து இந்த 2 க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன், இது காகன்சபிள் அஃபென்ஸ்னு சொன்னால் மேஜிஸ்ட்ரேட் டைரக்ஷனுக்கு ஆர்டர் போடுவாரா போட மாட்டாரா? எஃப்ஐஆர் டைரக்ஷனுக்கு அஃபிடவிட் போட்டேன் சார், போட்டுருவாரா? போலீஸை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க? முன்னாடி வந்து அதை கேட்கணுன்னாங்க, இப்போ அதை மேண்டிட்டரி பண்ணியிருக்காங்க 175 சப்செக்ஷன் 3ல். அவர் ரிப்போர்ட் போடணும், அவரை கேட்கணும், அதில் என்கொயரி வேணால் கண்டக்ட் பண்ணிக்கலாம். மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி என்கொயரி கண்டக்ட் பண்ணுற அதிகாரம் இல்லை, இதில் என்கொயரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆஸ் பர் லாவில் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க 175 சப்செக்ஷன் 3ல். இன்னொன்று வந்து அதர் சைடு கேட்குறது என்னோட வியூன்னு சொல்கிற அடிப்படையில் கேட்குறான். போலீஸ் கன்சர்ன் போலீஸ் நீ ஏன் எடுக்கிறேன்னு சொல்கிற ரீசன் சொல்லு, நான் இதில் என்கொயரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கொயரி பண்ணிட்டு தேர் ஆஃப்டர் ஹீ கேன் ஆர்டர். இஃப் ஹீ நாட் சாட்டிஸ்ஃபை ஹி வில் நாட் ஆர்டர். 175 சப்செக்ஷன் 3ல் ஆர்டர் போடாமலே விட்டுருவார், ரிஜெக்ட் பண்ணிவிடுவார் அந்த அப்ளிகேஷனை. இது மேஜர் சேஞ்ச். அதுக்கடுத்து 176ல் சப்செக்ஷன் 3ன்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது எஸ்ஓசிக்கு இவரை கூட்டிகிட்டு போகிறது, ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறது. இது இன்னமும் தமிழ்நாட்டில் ஃபோர்ஸுக்கு வரல. ஏன்னா 5 வருஷம் டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸ் மேக் பண்ணலான்னு. ஆனால் இது தமிழ்நாடு கிரிமினல் ப்ரொசீஜர் ரூல்ஸில் சொல்லப்படலை, இது ரிலேட்டடாக அவங்க ரூல்ஸ் மேக் பண்ணலை. 176 சப்செக்ஷன் 3 ரிலேட்டடாக எந்த ஒரு ரூல்ஸும் அவங்க மேக் பண்ணலை. ஓகே, இதுக்கடுத்து 193ல் அந்த ஃபைனல் ரிப்போர்ட் ரிலேட்டடாக இருக்கும். அதில் வந்து ப்ராக்ரஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடாக ஒவ்வொரு 90 நாளைக்கும் கன்சென்ட் இன்ஃபார்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த ப்ராக்ரஸ் என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு சொல்லுது. அடுத்தது வந்து 193 சப்செக்ஷன் 9ல் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்குறதுக்கு சொல்லியிருக்காங்க. அதில் ட்ரையல் ஸ்டேஜில் நீங்கள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்குறீங்கன்னா கன்சர்ன் கோர்ட்டோட ஆர்டர் வேணும்னு சொல்லியிருக்காங்க, கன்சர்ன் கோர்ட்டோட பர்மிஷன் வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறீங்கனாலே மேஜிஸ்ட்ரேட் கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட்டிலேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி மேஜிஸ்ட்ரேட்டிட்ட இன்டிமேஷன் கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. 173 சப்செக்ஷன் 8 கீழே கோர்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கின தேவையில்லை, போலீஸ் ஆஃபீஸர்ஸே ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்றது ஃபஸ்ட்டு. சப்சிக்வெண்ட்டாக கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட்டிட்ட இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுங்கள், ஏன்னா அது வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் இருந்தால் தான் நீங்கள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு செட்டில்டான ஜட்ஜ்மெண்ட் 2025ல் நோட் பண்ணுறீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. பிரமோத் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி 2026 INSC 120. இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கன்சென்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனே பண்ணணும், அவர் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 193 சப்செக்ஷன் 9 கீழே ஒரு ப்ரொவிஷோ ஆர்டர் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும். தட் மீன்ஸ்
In further investigation during trial can be conducted with the permission of the court trying the case and same shall be completed within period of 90 days அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் லிமிட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஆஸ் யூஸ்வல் காப்பீஸ் கொடுக்குறது 230 231 இதிலலாம் வந்து காப்பீஸ் கொடுக்குறது இருக்குல்ல. இதில் 230 அந்த 14 டேஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் மீன்ஸில் உங்களால் காப்பீஸ் கொடுக்க முடியும்னா தட் இஸ் டியூலி சர்வ்டு கருதப்படுது. ஒரு அக்யூஸ்ட் வராரு, அக்யூஸ்ட்டுக்கு நீங்கள் பென்ட்ரைவில் காப்பீஸ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், எல்லா கேஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ரிட்டு போடும் போது ஏதோ போடும்போது பிடிஎஃப்ல பண்ணுறோம்ல, அதே மாதிரி அவங்களுக்கு அதே மாதிரி பிடிஎஃபாக கொடுத்தா இட்ஸ் வேலிட், இட் இஸ் டியூலி சர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு 230 சொல்லப்பட்டிருக்கு. எலக்ட்ரானிக் மீன்ஸ்லேயும் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணலாம், அதே மாதிரி எலக்ட்ரானிக் மீன்ஸ்லேயும் நீங்கள் காப்பி சர்வ் பண்ணலாம். அந்த கன்சென்ட் அக்யூஸ்டோட இமெயில் ஐடி வாங்கி இந்தாப்பா உனக்குன்னு சொல்லிட்டு கூட அனுப்பலாம். இட் இஸ் டியூலி சர்வ்டாக கருதப்படுது காப்பீஸ். ஓகே, 231 டைம் லிமிட் சொல்லப்படலை. கம்ப்ளைண்ட் கேஸுக்கு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகிற கம்ப்ளைண்ட் கேஸுக்கு டைம் லிமிட் சொல்லப்படலை. நான் 4th வித்துன்னு சொல்லியிருப்பாங்க, இத்தனை நாளைக்குள்ளன்னு சொல்லலை, நோட் பண்ணிக்கோ. 232 கமிட்டல் கேசஸ், கமிட்டல் கேசஸுக்கான டைம் லிமிட் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை நாளைக்குள்ளே கமிட்டல் பண்ணணும்? ஈவன் 232 கமிட்டல் வந்து ஃபஸ்ட்டு வந்து 90 டேஸ், அதை தாண்டினா 180 டேஸ் தான். 90 டேஸ் அப்புறம் 180 டேஸ். ஃபஸ்ட்டு 90 டேஸ்க்குள்ளே நீங்கள் கமிட்டல் பண்ணணும், எக்ஸ்டென்ஷன் பண்ணால் 180 டேஸ். 180 டேஸுக்குள்ளே நீங்கள் கமிட்டல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீம்டு சாங்ஷன்றது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நோட் பண்ணிக்குவோம். டீம்டு சாங்ஷன், டீம்டு சாங்ஷன் ரிலேட்டடாக சொல்கிற ப்ரொவிஷன் யாருக்கா ஞாபகம் இருக்கா? 218 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், 197 ஆஃப் சிஆர்பிசி, 218 ஆஃப் பிஎன்எஸ்எஸில் டீம்டு சாங்ஷன்ன்றதை ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் நீங்கள் 120 நாளைக்குள்ளே அப்ளிகேஷன் மேக் பண்ணதுலேருந்து 120 நாளைக்குள்ளே சாங்ஷன் கொடுக்கலைன்னா தட் இஸ் டீம்டு டு பி எ சாங்ஷன் சொல்லப்பட்டிருக்கு. தட் மீன்ஸ் அவங்க கொடுக்கலைனாலும் அது சாங்ஷன் கொடுக்கப்பட்டதாக கருதப்படும். இதை சொல்கிறது 218 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஓகே, அப்புறம் மெஸ்ஸி பெட்டிஷன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, 472 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். 472 ஆஃப் பிஎன்எஸ்எஸில் மெஸ்ஸி பெட்டிஷன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது டீட்டெயில் டிஸ்கஷன் போகும், ஒரு நாள் பார்க்கலாம். அடுத்ததில் மேஜர் சேஞ்சஸ், நிறையா சேஞ்சஸ் இருக்குது. இன்னொன்று 356 நான் சொன்னது, இதில் நியூலி ஆடட் 356 நான் தி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அப்புறம் 336 அது ஒன்லி நியூலி ஆடட். 336ன்றது நியூ ஆட் பண்ணது, அது ஒரு இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். அதில் எவிடன்ஸ் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இன் சர்டன் கேசஸ், அவங்களோடதை எப்படி மார்க் பண்ணலாம், சக்ஸஸிவ் ஆஃபீஸர்ஸ் வச்சு மார்க்கலாமா இல்லை அந்த கன்சர்ன் பர்சனாக சொல்கிறது 336 ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 530 ஆஃப் பிஎன்எஸ்எஸ், எலக்ட்ரானிக் மீன்ஸில் வந்து நீங்கள் வந்து எல்லாமே பண்ணலாம், ட்ரையலே கண்டக்ட் பண்ணலான்னு சொல்கிறது எலக்ட்ரானிக் மீன்ஸில் அதுதான். ஓகேவா, இந்த மாதிரி நிறையா இருக்குது, நான் சொன்னது ரொம்ப கம்மி. டெஃபனிஷன்ஸில் ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் பெயிலை டிஃபைன் பண்ணியிருக்காங்க, பெயில் பாண்டுன்றதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. விக்டீமில் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்திருப்பாங்க. அக்யூஸ் ஹஸ் பீன் சார்ஜ்டு அக்யூஸ்டுன்னு மட்டும் மாற்றிருக்காங்க. அதனால் அக்யூஸ்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே விக்டீம்ட பிரிவில் அவங்க வந்துடுவாங்க, அஃபெக்டட் பார்ட்டி. அந்த அடிப்படையில் அவங்க விக்டீம் காம்பன்சேஷன்ஸ்க்கு என்டைட்டில்டு ஒய்டன் பண்ணியிருக்காங்க விக்டீமோட ஸ்கோப்பை. முன்னாடியே அந்த அக்யூஸ்டுக்கு எதிராக சார்ஜ் பண்ணப்பட்டால் மட்டுமே ஹீஸ் அ விக்டீம். ஆனால் ஒன்ஸ் அக்யூஸ்டோட ஆக்ட்னால அவங்க ஏதாவது சஃபர் பண்ணாலே ரைட் நோ ஹீஸ் அ விக்டீம். அதனால் ஒய்டர் இன்டர்பிரேஷன் கொடுத்து விக்டீம் காம்பன்சேஷன் ஸ்கீமில் அவங்க என்டைட்டில் ஃபார் விக்டீம் காம்பன்சேஷன் ஸ்கீம். ஓகேவா, இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுங்க. சரி, தேங்க்யூ.